வணக்கம் நண்பா. சுய இன்பம் செய்யாமல் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப நாள்லாம் வேணாங்க, ரொம்ப நாள் வேணாம். ஒரு 20 நாள் மட்டும் நீங்கள் சுய இன்பம் செய்யாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் நடக்கும். நான் இந்த வீடியோவில் 6 மாற்றங்களை நான் சொல்ல போகிறேன். அதனால் கொஞ்சம் கூட ஓட்டாமல் கடைசி வரைக்கும் தொடர்ந்து பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகிற ஒரு வீடியோ. நோஃபப் சேலஞ்ச் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குதுங்க. நிறைய பேர்த்துக்கு தெரியும், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. நம்ம பார்த்திங்கன்னா இப்போ ஃபேப் பண்ணிவிட்டு சுய இன்பம் செஞ்சுட்டு நம்ம நம்மளே அழைச்சிட்டு இருந்திருப்போம். அதுலேருந்து மீண்டு வெளியே வரணும், அந்த அடிக்ஷன்லேருந்து மீண்டு வெளியே வரணும்னு சொல்லிட்டு 10 நாள் 5 நாள் 20 நாள் இருந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு இருக்கிறதா அந்த ஒரு சேலஞ்ச். 20 நாள் மட்டும்தானே? அப்படிலாம் இல்லைங்க. பல வருடமாக நான் இருந்துகிட்ருக்கேன். பல வருடமாக நிறைய பேர் இருக்க முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. பல மாதங்களாக நிறைய பேர் இருந்துகிட்ருக்காங்க. ஸோ இப்போ நான் ஒரு 6 விஷயம் சொல்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி கெட்ட விஷயங்கள் பண்ணாமல், அந்த மாதிரி படங்களை பார்க்காம, அந்த மாதிரி விஷயங்களை பண்ணாமல் அடிக்ஷன்லேருந்து நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா உங்களுக்கு என்னெல்லாம் நடக்கும் தெரியுமா? முதலாவது, ஃபிசிக்கல் ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட். ஃபிசிக்கல் ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட்டா அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. உங்களுடைய நுரையீரல், உங்களுடைய ஆர்கன்ஸ், ஹார்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங் ஆகும். முன்னாடி பார்த்திங்கன்னா ரொம்பவும் சோர்ந்த மாதிரி ஒரு சுருங்கலாக இருந்திருக்கும் உள்ளுக்குள்ளே இருக்கிற ஹார்மோன்ஸ் எல்லாமே, ஆர்கன்ஸ் எல்லாமே. பட் இப்போ பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங் ஆகும் அண்ட் ஒரு நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கும், பெட்டரான ஸ்டாமினா இருக்கும், நல்ல ஒரு உறக்கம் கிடைக்கும். உங்களுடைய ஸ்கின்னு பார்த்திங்கன்னா நல்லா க்ளோ ஆகும். உங்களுடைய ஃபேஸ் லுக்கே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹெல்த்தியாக இருக்கும். அண்ட் ஹார்மோன் பார்த்திங்கன்னா பேலன்ஸ் ஆகும். முன்னாடி பார்த்திங்கன்னா ஹார்மோன் பார்த்திங்கன்னா ஒரு பேலன்ஸே இல்லாமல் டெஸ்டோஸ்டெரான் லெவல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு டவுனாக இருந்திருக்கும். பட் ஹார்மோன் லெவல் பார்த்திங்கன்னா பேலன்ஸ் ஆகும். அண்ட் உங்களுடைய மனதிலும் உங்களுடைய பிரெயினில் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு விதமான ஃபாக் இருந்த மாதிரியே இருக்கும். ஏதோ ஒரு பனிமூட்டமாக சம்திங் ஏதோ அடைச்ச மாதிரியே இருக்கும் அந்த அடிக்ஷன் காலத்தில். ஆனால் இப்போ நோஃபேப்பில் பார்த்திங்கன்னா அந்த ஃபாகெல்லாம் விலகி ரொம்ப ஒரு கிளியரான ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் இருப்பீங்க. அடுத்து 2வது, மென்டல் கிளாரிட்டி அண்ட் ஃபோக்கஸ். மென்டல் கிளாரிட்டி அண்ட் ஃபோக்கஸ் அதுதான் அந்த மைண்டு ஃபாகு சரியாயிருமே அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கலாம். அதுவும் இருக்குது. பட் இன்னர் பீஸ் ஒன்று சொல்லுவாங்களே, அதே மாதிரி இன்னர் பெனிஃபிட்டில் பார்த்திங்கன்னா மென்டல் அந்த மைண்ட் அளவில் கிளாரிட்டி நான் எந்த மாதிரி சொல்கிறேன்னா, பெட்டர் கான்சன்ட்ரேஷன், லெஸ் ஆன்சைட்டி அண்ட் ஸ்ட்ரெஸ். நல்ல ஒரு கான்சன்ட்ரேஷன் கிடைக்கும். அந்த சோஷியல் ஆன்சைட்டின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது பார்த்திங்களா. 4 பேர்த்துக்கிட்ட போனோம்னா கூட்டத்தில் நின்று பேச முடியாது, ஒரு பயம் தயக்கம் அது எல்லாமே போயிடும். ஸ்ட்ரெஸ் பார்த்திங்கன்னா ரெடியூஸ் ஆயிரும். செல்ஃபாக ரொம்ப ஒரு கண்ட்ரோலாக இருப்பீங்க. அந்த செல்ஃப் கண்ட்ரோல் பார்த்திங்கன்னா உங்களை ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான மனிதனாக ஆக்கும். கிளியர் திங்கிங் அண்ட் டெசிஷன் மேக்கிங், நல்ல ஒரு சுத்தமான ஒரு யோசனை உங்களுக்கு கிடைக்கும். டெசிஷன் மேக்கிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இந்த சூழ்நிலையில் நம்ம என்ன பண்ணணும், நம்ம என்ன டெசிஷன் எடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்கில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெவலப் ஆகும். அண்ட் லெஸ் டிஸ்ட்ராக்ஷன். ரொம்ப அங்கே இங்கேயும் டிஸ்ட்ராக்ட் ஆகிக்கிட்டு லைஃப்பில் எந்த ஒரு ஃபோக்கஸுமே பண்ணாமல் இருந்திருப்பீங்க. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா டிஸ்ட்ராக்ஷன் பார்த்திங்கன்னா ரொம்பவும் குறைஞ்சிரும். நல்ல ஃபோக்கஸ்டாக இருக்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு விதமான ஒரு கான்ஃபிடென்ட் பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே உங்களுக்கு க்ரியேட் ஆகும். அடுத்து 3வது, எமோஷ்னல் கண்ட்ரோல். எமோஷ்னல் கண்ட்ரோல் மீன்ஸ் ஒன்றும் இல்லை, கண்ட்ரோல் பார்த்திங்கன்னா நிறைய விஷயத்தில் இருக்குது. பட் எமோஷன் கண்ட்ரோல் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு மேண்டட்டரியான விஷயம் மனிதனுக்கு. நிறைய பேர் பார்த்திங்கன்னா கோவத்தில் தப்பு பண்ணுவான், கோவத்தில் தான் சில வார்த்தைகளை பேசுவான். பட் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஒரு கண்ட்ரோல் உங்களுக்கு கிடச்சிருச்சு. செல்ஃப் கண்ட்ரோல், மைண்ட் கண்ட்ரோலாக இருக்கட்டும், எமோஷ்னலை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிங்க அப்படின்னா பாதி பிரச்சனை உங்கள் வாழ்க்கையை விட்டு போயிடுங்க, உங்களை விட்டு போயிடும். அப்புறம் அந்த மூட் ஸ்விங்ஸ்லாம் வரும் பார்த்திங்களா, அது பெண்களுக்கு மட்டும் இல்லை ஆண்களுக்கும் வரும். எரிஞ்சு விழுவுறது அது எல்லாமே சீராக இருக்கும். ரொம்ப ஒரு பொறுமை காப்பீங்க. எப்போ பார்த்தாலும் அவசரமாக பேசிக்கிட்டு அவசரமாக போய்கிட்டு வந்துட்டு இருக்கிற ஆளை நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா இப்போ அந்த சேலஞ்சில் இருக்கும் பொழுது மோர் பேஷன், ரொம்ப ஒரு அமைதி காத்துக்கிட்டு உங்களுடைய குறிக்கோள் நோக்கி நீங்கள் பார்த்திங்கன்னா வேலை செஞ்சுக்கிட்டு காத்துட்ருப்பீங்க. ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் வில் பவர் இருக்குங்க. தன்னம்பிக்கை பயங்கரமாக இருக்குங்க, ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். பெட்டர் டிசிப்ளின், நல்ல ஒரு ஒழுக்கமான ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிற மாதிரி அந்த எமோஷனல் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு உறுதுணையாக நின்று
உங்கள் வாழ்க்கையில் வந்து நீங்கள் சக்ஸஸை நோக்கி போகிறதுக்கு அவ்வளோ விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணும். அடுத்து 4வது கான்ஃபிடென்ஸ் அண்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட். இதுதாங்க ஒரு பிக்கஸ்ட் சேஞ்ச். நான் ஏன் பிக்கஸ்ட் சேஞ்சுன்னு சொல்கிறேன்னா, யூ வில் ப்ரவுட் ஆஃப் யோர் செல்ஃப். உங்களை பற்றி நீங்களே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் ஸ்ட்ராங்கான ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட், சுயமரியாதை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக கிடைக்கும். லெஸ் கில்ட் அண்ட் ஷேம். நீங்கள் வந்து ரொம்ப கில்ட்டாக ஃபீல் பண்ண மாட்டீங்க, ஒரு அஷேமாக ஃபீல் பண்ண மாட்டீங்க இன் ஃப்ரண்ட் ஆஃப் தெம், in front of your neighbors, so in front of your enemies or whatever it is. Okay, and also more motivation to achieve goals. பயங்கரமான மோட்டிவேஷன் கிடைக்கும் உங்களுடைய கோல்ஸை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு. அண்ட் நல்ல ஒரு சோசியல் கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஒரு ஸ்ட்ரேஞ்சர் இருக்காங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பேச ஒரு பயம் இருக்கும், ஒரு தயக்கம் இருக்கும். ஐயோ நம்ம எப்படி இவங்கிட்ட பேசுகிறது, நம்ம வந்து கரெக்டாக பேசுவோமா, நம்ம வந்து எதனா தப்பாக பேசிட்டு என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நிறைய குழப்பங்கள்லாம் இருக்கலாம். பட் இந்த ஒரு சேலஞ்சில் இருந்தீங்க அப்படின்னா பெட்டர் சோசியல் கான்ஃபிடன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு பெனிஃபிட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக கிடைக்குங்க. ஸோ ரொம்ப உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எந்த கம்பெனிக்கு போனாலும், நீங்கள் எங்கே வேலைக்கு போனாலும் உங்களால் வந்து 4 பேர்கிட்ட பேச முடியுது அப்படின்னா நீங்கள் வந்து வளருவீங்க. நல்ல ஒரு பேசுகிற ஆளாக நீங்கள் இருந்தீங்கன்னா. ஸோ நீங்கள் வந்து இந்த விஷயங்கள்லாம் கெட்ட விஷயங்கள்லாம் பண்ணாமல் இந்த சேலஞ்சில் இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக சொல்கிறேன், அந்த சோஷியல் ஆன்சைட்டிலாம் போய் நல்ல ஒரு மனிதன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வாழ்வீங்க. நல்ல ஒரு பேச்சாற்றலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டெவலப் ஆகும். அடுத்து 5வது பெட்டர் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் கெரியர் க்ரோத். இதில் வந்து என்னென்னலாம் இருக்குது மேஜராக பார்க்கணும் அப்படின்னா, மோர் டைம் அண்ட் ஃபோக்கஸ் ஃபார் ஒர்க். நிறைய நேரம் இருக்கிறத நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அனலைஸ் பண்ணுவீங்க. அண்ட் அந்த நேரத்தை வந்து பார்த்திங்கன்னா ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் வந்து செலவழிப்பீங்க. வெறுமனே ஃபோனை நோண்டிக்கிட்டு அப்படிலாம் இல்லாமல் அந்த டைமை நோட் பண்ணி நல்ல ஃபோக்கஸ்டாக உங்கள் வேலையில் வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணுவீங்க. அப்புறம் நிறைய எனர்ஜி இருக்கிறதுனால புது விஷயத்தை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா படிக்க ஆரம்பிப்பீங்க, கற்றுக்க ஆரம்பிப்பீங்க. மோர் எனர்ஜி டு லேர்ன் ஸ்கில்ஸ். அவ்வளோ எனர்ஜி உடம்புக்குள்ளே இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் கிரியேட் ஆகி யூ வில் லேர்ன் நியூ ஸ்கில்ஸ் டு அப்ஸ்கில். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்ஸ்கில் பண்ணுறதுக்கு நிறைய விஷயம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு பவர் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அந்த எனர்ஜி மூலிமா. அண்ட் மோர் கன்சிஸ்டன்சி இன் டெய்லி ரொட்டீன். ஒரு கன்சிஸ்டண்ட்டாக இருப்பீங்க. தள்ளி போடுறதே இல்லாமல் இன்றைக்கி நான் செய்யணும்னா செஞ்சே ஆவேன், இதை நான் தொடர்ச்சியாக செய்வேன். அந்த விடாமுயற்சின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வந்து பெருசாக நீங்கள் வந்து கருத ஆரம்பிச்சிருவீங்க. ஸ்ட்ராங் கோல் ஓரியன்ட் மைண்ட் செட். ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கோலை வந்து உங்கள் வாழ்க்கையில் செட் பண்ணிக்கிட்டு இது தாண்டா என் வாழ்க்கை, இதை நான் நோக்கி நான் ஓடுறேன், சீக்கிரமாக சக்ஸஸ் ஆகும் பாரு. என்னை எவன்லாம் இழிவாக பேசினானோ, என்னை எவன்லாம் கேவலமாக பேசினானோ அவனை அடித்து நான் தும்சம் பண்ணிவிட்டு போவோம் பாரு அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ஸ்ட்ராங் கோல் ஓரியன்ட் மைண்ட் செட் உங்களுக்கு பார்த்திங்கன்னா க்ரியேட் ஆகும். உங்களுடைய மூளை வந்து பார்த்திங்கன்னா உங்களை மட்டும்தான் திங்க் பண்ணி உங்களை வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக சக்ஸஸ் ஆக வைக்கிறதுக்கு எல்லா விஷயமும் வந்து பார்த்திங்கன்னா பண்ணும். அடுத்து கடைசி 6வது என்னென்னா லாங் டேர்ம் லைஃப் பெனிஃபிட்ஸ். லாங் டேர்ம்னா என்ன, ஒன்றும் இல்லை, பெட்டர் ரிலேஷன்ஷிப். ஒரு நண்பன்கிட்டையோ ஒரு காதலிக்கிட்டேயோ நீங்கள் வந்து இந்த ஒரு சேலஞ்சில் இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் கிடைக்கும். ஒரு குட் ரிலேஷன்ஷிப், எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல், சுயநலம் இல்லாமல், எந்த ஒரு கெட்ட எண்ணமும் இல்லாமல் ஒரு நல்லபடியான ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அமையும். அப்புறம் ஃபைனான்சியல் சேவிங்ஸ். உங்களுடைய பணக்காசை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வீணாக்காமல் லாங் டேர்ம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சேவ் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸ்ட்ராங் மென்டல் ஸ்டெபிலிட்டி. நல்ல ஒரு மென்டல் ஒரு ஷார்ப்னஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். நம்மளோட மைண்ட் செட் இப்படி தான் இருக்கணும், நம்ம வாழ்க்கை இப்படி தான் இருக்கணும், நம்ம இதெல்லாம் பண்ணோம்னா நம்மளுடைய காசு பணமெல்லாம் போகும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சு உங்களோட மைண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும். அண்ட் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வாழ ஆரம்பிப்பீங்க. இந்த சேலஞ்சுக்குள்ளே இருக்கிறதுனால ரொம்ப ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்கிறோம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபை உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ எண்ணற்ற பெனிஃபிட்ஸ் இந்த சேலஞ்சுக்குள்ளே இருக்குங்க. இது எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கணும் அப்படின்னா யூ ஷுட் ஸ்டார்ட் நோஃபேப் சேலஞ்ச். நீங்கள் சீக்கிரமாக அந்த சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணி அனுபவிங்க. அவ்வளோ பெனிஃபிட்ஸ் காத்துட்ருக்குது. உன் வாழ்க்கை உன் கையில். நன்றி நண்பா.